ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற ரவா தோசை. அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற அளவு அந்த உலக்கு தாங்க 100 உலக்கு இருக்கு இல்லையா. நான் இந்த 100 உலக்கு அளவு தான் கடைசி வரைக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதே உலக்கு உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த உலக்கை யூஸ் பண்ணுங்கள். 100 உலக்கில் 2 உலக்களவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 உலக்களவு ரவை எடுத்திருக்கேன், அரை உலக்கு மைதா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி நம்ம ஃபைனாக நறுக்கியிருக்கோம். நீளமாக வேணுங்கிறவங்க நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் போடுறவங்க போடலாம். ஆனால் நான் மிளகு தூள் போடாமல் மிளகு ஆட் பண்ணுறேன். இதில் சீரகம் தாங்க ரொம்ப முக்கியம். 2 ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கோம், ஒரு வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி வேணாங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா மாவு, நம்ம தோசை மாவை விட இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த ரவா தோசைக்கு இந்த முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு நமக்கு மாவு தண்ணியாக இருந்தால் தான் ஊற்ற முடியும். தோசைக்கல்லை காய வச்ச உடனே நம்ம தோசைக்கு ரவா தோசையை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து தான் நம்ம ஊற்றணுமே தவிர சென்டர்லேருந்து மாவு தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. மேலேருந்து இந்த மாதிரி ஊற்றணுன்னா நமக்கு அங்கங்கே இந்த பபிள்ஸ் இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக தோசை மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மேலே முந்திரி தூவி நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. இது ஃபுல் ஸ்பீடில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு தோசை மூடி போட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியாக நமக்கு நல்லா மொறுன்னு தோசை கிடச்சிரும். ஸோ இதை நம்ம சைடை பொறுமையாக நம்ம சைடில் எம்பி எடுத்தோன்னா நமக்கு ரவா தோசை ரெடி ஆயிரும். இவ்வளோதாங்க இந்த ரவா தோசை. இதை கடையில் வாங்குறதுக்கு வீட்டிலையே நம்ம அழகாக செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரவா தோசைக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.